ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி கிராண்டாக ரிலீஸ் ஆன கூலி படத்தோட தலைவரோட அந்த டிஏஜிங் போர்ஷன் அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிடுவோம். ஓகே, இல்லைன்னா மனசில் பற்றிட்டு நான் பேசிடுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீனு. அதாவது பிடிச்சிருச்சுன்னா எப்படி சொல்கிறேன்னா, அந்த சீனை வந்து டிஏஜிங் பண்ண மாதிரியே நம்மளுக்கு தெரியல. ரொம்ப யங்காக காட்டியிருந்தாங்க. அது கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, இந்த வயசுக்குள்ள பாடியும் சரி, அந்த எல்லாமே கரெக்டாக பண்ணி எதுவுமே வந்து அந்த டிஏஜிங் போர்ஷனில் எதுவுமே அவங்க சொதப்பலை. ஓகே, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜெயிலர் படத்தில் வந்து அந்த ஜெயிலர் படத்தை டிஏஜிங் அந்த போர்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த சீன் அப்படியே வந்து அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க தலைவருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணிடணும் கண்டிப்பாக. சரியா? இன்னொன்று, அந்த தலைவரோட வாய்ஸு, இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு வேறு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வச்சு என்ன சொல்கிறது, இந்த பழைய வின்டேஜ் தலைவருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் தலைவர் எப்படி இருந்தார், அந்த மாதிரி டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்னு 2025 வந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு மனசு தோணுச்சு. ஓகே, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் உபேந்திரா சார் சரி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் சத்யராஜ் சார் அப்படி அந்த பழசுக்கு போயிட்டாரு. அப்படியே இப்போ இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த லுக்குக்கெலாம் போய் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கோம்போ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னும் தேட்டரில் வச்சு கிழிச்சு விட்டாங்க. ரொம்ப விசில் தான், எங்கே பார்த்தாலும் மலேசியாவில், இந்தியாவில், எல்லா இடத்துலையுமே ரொம்ப அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த சீனு. என்னன்னா, அந்த சீனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம். ஸோ பரவாயில்ல. பட் அந்த கொஞ்சம் சீனும் சரி நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் ஒரு தடவை வச்சும் ஃபேமிலியோட தெரியல ஏ சர்டிஃபிகேட்ன்றாங்க. ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும். சரியா? ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்னா பிகாஸ் ஆஃப் வைலன்ஸ். ஆனால் அது கண்டிப்பாக அது சென்சர் பண்ணி எடுத்துடுவாங்க தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக போகலாம், நம்பி போகலாம். தேட்டரை போய் ஒரு வாட்டி பார்த்து பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நம்பாதீங்க. நீங்களே போய் பார்த்துட்டு நீங்களே ரிவ்யூ சொல்லுங்கள். சரியா? யாருக்கு பிடிக்குதோ இல்லையா தெரிலங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேயா? நான் ஒரு சூர்யா ஃபேனு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவரோட படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தலைவர் ஃபேனு எவ்வளோ கொண்டாடிருப்பாங்க, ஆமாம் இல்லையா? எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நம்ம இது பார்த்தேன், டிஏஜிங் போர்ஷன்னா ரொம்ப இதாக பார்த்தேன் நான். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஓகேயா? ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ நம்பாதீங்க. அது அவங்கவுங்க ஒரு ஒப்பீனியன், அவங்க சொல்லட்டும். அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.